வணக்கம், இது அவனிவலத்தின் இன்றைய முக்கிய உலகச் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானுக்கு கரம் கொடுக்கும் ரஷ்யா, அமெரிக்காவை அதிர வைத்த சேட்டலைட் உதவி. அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலில் உயிரிழந்த குழந்தைகளுக்கு அஞ்சலி செலுத்திய ஈரான் கால்பந்து வீரர்கள். ஈரானின் புஷ்கர் அணுமின் நிலையம் மீது 3வது முறையாக தாக்குதல். ஈரான் மீது தாக்குதல் நடத்த இன்னும் 3554 இலக்குகள் எஞ்சியுள்ளன, ட்ரம்ப் தெரிவிப்பு. இழப்பீடாக எண்ணெய் கப்பலா? ட்ரம்பின் கருத்தை மறுக்கிறது ஈரான். 24 மணித்தியாலங்களில் குவைத் வான்பரப்பில் இடம்பெற்ற சம்பவம். ஹோர்முஸ் நீரிணையை திறக்க புதிய சர்வதேச திட்டம். ஈரானுக்கு கரம் கொடுக்கும் ரஷ்யா, அமெரிக்காவை அதிர வைத்த சேட்டலைட் உதவி. அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலில் உயிரிழந்த குழந்தைகளுக்கு அஞ்சலி செலுத்திய ஈரான் கால்பந்து வீரர்கள். ஈரானின் புஷ்கர் அணுமின் நிலையம் மீது 3வது முறையாக தாக்குதல். தொடர்வன விரிவான செய்திகள். தெற்கு ஈரானில் உள்ள ஒரு தொடக்கப் பள்ளியில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் 175 பேர் உயிரிழந்தனர். அவர்களில் பெரும்பாலானோர் மாணவிகள் என்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஈரானின் மினாப் நகர் பள்ளி மீது இஸ்ரேல், அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் உயிரிழந்த குழந்தைகளுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக ஈரான் கால்பந்து வீரர்கள் ஸ்கூல் பேக்குகளை கையில் ஏந்தி தேசிய கீதம் பாடி அஞ்சலி செலுத்தியுள்ளனர். ஈரானின் புஷ்கர் அணுமின் நிலையம் 3வது முறையாக தாக்கப்பட்டதாக ஈரான் அணுசக்தி அமைப்பு தெரிவித்துள்ளது. ஆனால் இதுவரை அந்த நிலையத்தில் எந்த பொருள் சேதமோ அல்லது உயிர் சேதமோ ஏற்படவில்லை என்று அந்த அமைப்பு கூறியுள்ளது. மின் உற்பத்தி நிலையத்தின் நிலை இயல்பாக உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புஷ்கர் அணுமின் நிலையம் பெருமளவு அணுப்பொருட்களுடன் இயங்கி வருகிறது. மேலும் இந்த நிலையத்திற்கு ஏற்படும் சேதம் அணு பேரழிவுக்கு வழிவகுக்கும் என்று சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்காவிடம் இன்னும் 3554 இலக்குகள் உள்ளதாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், இது மிக விரைவில் முடிவுக்கு வரும் என்றும் கூறியுள்ளார். ஈரான் ஒரு காலத்தில் சக்தி வாய்ந்த நாடாக இருந்தது, ஆனால் அது இப்போது சக்தி வாய்ந்ததாக இல்லை என்று வெளிநாட்டு ஊடகங்கள் வாயிலாக அவர் தெரிவித்துள்ளார். அவர்கள் இதற்கு முன் இதுபோன்ற எதையும் பார்த்ததில்லை என்றும் அமெரிக்க ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் மீதான தாக்குதல்கள் அந்த நாட்டை நிலைகுலைய செய்துள்ளதாக புளோரிடாவின் மியாமியில் நடைபெற்ற மாநாடு ஒன்றில் உரையாற்றிய ஜனாதிபதி ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாகவும், ஆனால் அவர்கள் அதை வெளியில் பொய் கூறி மறைப்பதாகவும் ட்ரம்ப் சாடியுள்ளார். தான் கூறியது சரியென நிரூபிக்கப்பட்டுள்ளது என்றும், பேச்சுவார்த்தை குறித்து தவறான தகவல்களை வழங்கியதற்காக ஈரான் இழப்பீடாக எண்ணெய் கப்பல்களை அனுப்ப முன்வந்துள்ளதாகவும் அவர் உரிமை கோரியுள்ளார். எனினும் ட்ரம்பின் இந்த கருத்தை ஈரான் மறுத்துள்ளது. ஈரான் மீதான போரில் அமெரிக்காவிற்கு உதவி புரியாத நேட்டோ நட்பு நாடுகளுக்கு எதிராக ட்ரம்ப் கடும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளார். அவர்கள் எங்களுக்காக இல்லை, அமெரிக்காவுக்கு தேவைப்படும் போது உதவி புரியாத நாடுகளுக்கு இனி அமெரிக்கா பாதுகாப்பு வழங்க வேண்டிய அவசியம் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் ஐரோப்பிய நட்பு நாடுகளுடன் கலந்தாலோசிக்காமலேயே அமெரிக்கா இந்த தாக்குதலை தொடங்கியதால் பல நேட்டோ தலைவர்கள் இந்த போரை எதிர்த்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். குவைத் வான்பரப்பில் அத்துமீறி நுழைந்த 6 ஆளில்லா வானூர்திகளை கடந்த 24 மணி நேரத்துக்குள் சுட்டு வீழ்த்தியுள்ளதாக குவைத் தேசிய காவல்துறை அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலால் குவைத் மீது தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. குவைத் தேசிய படையின் பொறுப்பின் கீழ் உள்ள பகுதிகளில் இந்த 6 ஆளில்லா வானூர்திகள் அடையாளம் காணப்பட்டு வெற்றிகரமாக இடைமறித்து அளிக்கப்பட்டுள்ளன. நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்கவும் முக்கிய மூலோபாய கட்டமைப்புகள் மீதான அச்சுறுத்தல்களை முறியடிக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக பிரிகேடியர் ஜெனரல் ஜடான் பாதேல் தெரிவித்துள்ளார். ஈரான் போர் காரணமாக ஹோர்முஸ் நீரிணையில் ஏற்பட்டுள்ள கப்பல் போக்குவரத்து தடையால் உலகளாவிய ரீதியில் உணவு தட்டுப்பாடு மற்றும் மனிதாபிமான நெருக்கடிகள் ஏற்படுவதை தவிர்க்க ஐக்கிய நாடுகள் சபை ஒரு புதிய விசேட பணிக்குழுவை அமைத்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை ஊடாக அத்தியாவசிய வர்த்தக பொருட்கள் தடையின்றி செல்வதை உறுதி செய்வதற்கான தொழில்நுட்ப வழிமுறைகளை வடிவமைப்பதே இந்த பணிக்குழுவின் முக்கிய நோக்கமாகும். ஐக்கிய நாடுகள் சபையின் திட்ட சேவைகளுக்கான அலுவலகத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் ஜார்ஜ் மெரோடா சில்வா தலைமையிலான இந்த பணிக்குழு உக்ரைனுக்கான கருங்கடல் தானிய முயற்சி மற்றும் காசாவிற்கான UN 2720 வழிமுறை ஆகியவற்றை போன்றதொரு கட்டமைப்பை உருவாக்கும். குறிப்பாக உலக விவசாயத்துக்கு தேவையான 30% உரங்கள் இந்த நீரிணை ஊடாகவே கொண்டு செல்லப்படுவதால் இப்பணிக்குழு உர வர்த்தகத்திற்கு முன்னுரிமை அளிக்கும். வரும் ஜூன் மாதம் வரை இந்த போர் நீடித்தால் உலகெங்கிலும் பல கோடி மக்கள் கடுமையான பசிப்பிணிக்கு ஆளாவார்கள் என ஐநா உலக உணவு திட்டம் எச்சரித்துள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது.
ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதல்களால் ஏற்பட்டுள்ள போர் சூழலை ராஜதந்திர ரீதியில் கையாள்வது குறித்து ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் மற்றும் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஆகியோர் விரிவான ஆலோசனைகளை நடத்தியுள்ளனர். அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பால் ஏற்பட்டுள்ள இந்த மிக கடினமான இராணுவ அரசியல் நெருக்கடியை சர்வதேச சட்டங்களின் அடிப்படையில் தீர்ப்பது குறித்து இரு அமைச்சர்களும் விவாதித்ததாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த பேச்சுவார்த்தையின் போது ஈரானுக்கு ரஷ்யா வழங்கியுள்ள சமீபத்திய மனிதாபிமான உதவிகள் குறித்தும் லாவ்ரோவ் விளக்கம் அளித்தார். இதற்கிடையில் மத்திய கிழக்கில் அமெரிக்க படைகளை ஈரான் இலக்கு வைப்பதற்கு ரஷ்யா உதவி வருவதாக ஐரோப்பிய அமைச்சர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உக்ரைன் போரில் ரஷ்யா பயன்படுத்தும் ஈரானிய வடிவமைப்பிலான ஆளில்லா வானூர்திகளை மேம்படுத்தவும் அமெரிக்க நிலைகளை கண்டறிய செயற்கைக்கோள் புகைப்படங்களை வழங்கவும் மாஸ்கோ உதவி வருவதாக மேற்கத்திய பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ரஷ்யா மற்றும் ஈரான் இடையே அரசியல், பொருளாதார மற்றும் இராணுவ ஒத்துழைப்பிற்கான மூலோபாய ஒப்பந்தம் இருந்தாலும் அதில் பரஸ்பர பாதுகாப்பு உடன்படிக்கை இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது என ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. தெற்கு ஈரானில் உள்ள ஒரு தொடக்க பள்ளியில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் 175 பேர் உயிரிழந்தனர். அவர்களில் பெரும்பாலானோர் மாணவிகள் என்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஈரானின் மினாப் நகர் பள்ளி மீது இஸ்ரேல், அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் உயிரிழந்த குழந்தைகளுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக ஈரான் கால்பந்து வீரர்கள் ஸ்கூல் பேக்குகளை கையில் ஏந்தி தேசிய கீதம் பாடி அஞ்சலி செலுத்தியுள்ளனர். ஈரானின் புஷ்கர் அணுமின் நிலையம் 3வது முறையாக தாக்கப்பட்டதாக ஈரான் அணுசக்தி அமைப்பு தெரிவித்துள்ளது. ஆனால் இதுவரை அந்த நிலையத்தில் எந்த பொருள் சேதமோ அல்லது உயிர் சேதமோ ஏற்படவில்லை என்று அந்த அமைப்பு கூறியுள்ளது. மின் உற்பத்தி நிலையத்தின் நிலை இயல்பாக உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புஷ்கர் அணுமின் நிலையம் பெருமளவு அணுப்பொருட்களுடன் இயங்கி வருகிறது. மேலும் இந்த நிலையத்திற்கு ஏற்படும் சேதம் அணு பேரழிவுக்கு வழிவகுக்கும் என்று சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அவனி வலத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.